கன்னடப்பாளையம் குப்பமேடு குப்பமலையாக மாறி அங்க போய் மக்கள் கிட்ட என்னங்க இவ்வளவு நாளா இருக்குது எடுக்கிறாங்களா இல்லையா எங்கங்க இதெல்லாம் ஒரு 35-40 வருஷமா இதே கதையை தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. என்னங்க இப்படியே போயிடுச்சுன்னா நீங்க எதோ மனுலாம் கொடுத்தீங்க, இந்த எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சுங்க, ஒன்னும் நடக்கலங்க. அங்க பாக்குறங்க குழந்தை, அந்த குழந்தை காலில் அவ்வளோ ஒரு அலர்ஜி, ஆஸ்மா நோய் வருதான், மூச்சு திணறல் ஏற்படுதான், ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லா. ஒரு அம்மா காட்டுறாங்க எனக்கு இது ஃபுல்லா ஸ்கின் டிசீஸா இருக்குன்றாங்க. தண்ணி, அந்த தண்ணியை போய் மோட்டரை போட்டு அந்த போர்ல இருந்து எடுத்து பாக்குறேன், மஞ்சள் கலர்ல வருது. எப்படிங்க அதெல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா, நாங்க இது வரைக்கும் கேன் வாட்டர் வாங்கி தாங்க சமைச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு நாத்தத்துல தான் இருக்கோம். எங்க வீட்டுல இருக்கவங்க பொண்ணுக்கு கேட்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கலான்னு போனா, ஐயோ இந்த குப்பை நாத்தத்திலேயே நாங்க வந்து கொடுப்போம், எல்லாம் முடியாதுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஏவி போட்டிருப்பாங்க, அதுல நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அந்த மக்களே அதுல சொன்ன விஷயத்த ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த குப்பை மேட்டுனால இங்க இருக்க எங்க பெண்களுக்கு ஒரு 6 பேருக்கு கர்ப்பப்பையே இல்லைன்றாங்க. இந்த வேதனையெல்லாம் யாருக்கா வெளியே தெரியுமா? நீங்க எல்லாம் போய் கேக்குறீங்களா, கொள்றீங்களா? தாம்பரம் நகராட்சியா இருந்தது, சரி நீங்க மாநகராட்சியும் மாறி இன்னும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா என்னதான் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு?